சாந்தி. 18/10/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இப்ப கற்றுக்கொள்வதுடன் கூடவே டீச்சராகி நீங்க கத்து கொடுக்கவும் செய்யணும். பாபாவுடைய ஞானத்தை மட்டும் கேட்டுட்டு போனா போதாது, வேற என்ன பண்ணணும்? டீச்சராகி நம்ம ஞானத்தை கத்து கொடுக்கணும். நீங்களே டீச்சரும் கூட. நேற்று வானிலை சொல்லியிருப்பாரு, டீச்சர் வரல, பிரதர் வரல, சிஸ்டர் வரலன்னா என்ன, எல்லாருக்கும் நான் தானே டீச்சரு, இறைவன். நீங்களே எடுங்க. தப்பு தப்பா படிச்சாலும் நம்மளே எடுத்துக்கோம். தப்பு தப்பா படிப்பீங்க இத்தனை வருஷம் கழிச்சு. அப்ப பாப்பா சொல்றாரு, இந்த படிப்பு இந்த ஒரு பிறவிக்காக மட்டும்தான் இருக்கும். அப்புறம் நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, சத்தியுகத்துல கூட கிடைக்காது இல்லையா? அதனால இவ்வளவு முடியுமா அந்த அளவுக்கு ஆழமா நல்ல முறையில படிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்பதான் சான்ஸ் பொக்கிஷத்தை அள்ளுறதுக்கு கொடுக்கறதுக்கும். இன்றைய படம் கடைசின்னு முதல்லலாம் போடுவாங்க தெரியுமா? கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க, இன்றைய கடைசின்னு சமக்கூட்டம் ஓடும். அதே மாதிரி இதோட முடிஞ்சு போச்சு இந்த படிப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. இப்போவே எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துடைய ஆதாரமே இந்த முரளியில தான் இருக்கிற. பிராமண வாழ்க்கையுடைய ஆதாரமே முரளி தான். முரளி இல்லைன்னா கிளியராக தெரியும். கேள்வி, சத்யுக ராஜாங்கம் எந்த ஆதாரத்தில் ஸ்தாபனை ஆகுது? சொல்லுங்க பாப்போம். சத்யுக ராஜாங்கம் எந்த ஆதாரத்துல ஸ்தாபனை ஆகுது சொல்லுங்க பாப்போம். யோக பலத்தினால. சங்கமத்தின் படிப்பின் ஆதாரத்துல. யோகம் அதுவும் ஓகே தான், பட் மெயின் படிப்பு தான். நல்லா யோகா பண்ணி கூட படிக்கலன்னா வர முடியாது. ராஜ பதவியெல்லாம் கிடைக்காது. ஸோ அதுக்கு ஆதாரமே படிப்பு தான். இது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக, அதுதான் ஒரு முரளி கூட ஏதோ ஒரு முரளியில் பயங்கரமான பாயிண்ட் இருக்கும். ஆனால் அன்னைக்கு பார்த்து நம்ம ஏதோ ஒன்று ஒரு நாள் தானேன்னு விட்டுருப்போம். அடுத்த நாள் பார்ப்போம், படிக்கணும் தான் எழுப்பீங்க. சரி, அப்படியே நாளைக்கு ஒரு நாள் போச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் முன்னாடி அந்த முரளி, அப்புறம் 4 நாள் முன்னாடி அந்த முரளி, ஒரு வாரம் முடிஞ்சோன்னா அது மறந்தே போயிடும். அதில் தான் ஒரு ரகசியம் இருக்கும். அதில் தான் ஃபெயில் ஆகும் கடைசியில். அதுதான் அபிமன்யுக்கு வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் ஓதுன மந்திரத்தை அவன் மறந்துட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது. சரி, இப்போ பாபா சொல்றாரு, யார் நல்ல முறையில் படிக்கிறாங்களோ அல்லது யார் மேலே இந்த குரு திசை இருக்குதோ அவங்க சூரிய வம்சத்தில் வராங்க. குரு திசை யார் மேலே இருக்கும்? நல்லா படிக்கிறவங்க மேலே தான் இருக்கும் பாபாவுடைய பார்வை. யார் படிக்கிறதே இல்லையோ சேவையும் செய்யறதே இல்லையோ அவங்க மேலே புத்துவின் திசை அமர்கிறது. அதாவது ராகு திசை, பூதத்தின் திசை தான் அமருது. படிக்கல, சேவை செய்யல அப்படின்னா அவங்க புத்து அப்படின்னா, ஆக்சுவலாக புத்துன்னா என்ன அர்த்தம்னா ஹிந்தி வார்த்தை முட்டாள்கள்னு அர்த்தமா. பாபா நேற்று வானிலை சொல்லியிருப்பாரு, ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறான், நல்லா வியாபாரம் வருது, ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கலாம், ஒரு மல்லிகைப்பூ வியாபாரம்னு வச்சுக்கலாம், அதையும் இன்னொருத்தனும் போடுறான், ஓடவே இல்லைன்னா, இவ்வளோ கூட்டம் நிறைஞ்ச இடத்துல உன்னால் விற்க முடியலன்னா உன்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. நாங்கள் 5000 வருஷத்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போது தூய்மையாய் இழக்கிறோம் அப்படின்னா உங்களை மாதிரி முட்டாள்கள் யாரும் இல்லைன்னு நேற்று வானிலை சொன்னார் இல்லையா? விகாரத்தை இந்த ஒரு பிரிவு தான் விடுறோம், ஏன்னா உலகம் அழிப்பதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதோடைய ஆதாரம் படிப்பில் இருக்கு இல்லையா? படிப்பு படிக்க அது வருது. அப்படி இல்லை அப்படின்னா படிக்கலை, சேவை செய்யலை, இப்போ நீங்கள் முட்டாள்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படிப்பு இது இல்லையா? பாபா சொல்லிக்க, உலகில் படிக்கலைன்னா ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது, உலகில் சம்பாதிக்கலாம் ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாதுன்ற இது. ஏன்னா அதெல்லாம் அழியக்கூடியது, சேர்த்து வச்சாலும் நீங்கள் ஒன்றும் அதை செலவு பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த படிப்பு படிக்கலைன்னா அவங்க முட்டாள்கள் மாதிரி. அவங்க பிரஜையில் வந்துடுறாங்க. பிரஜை என்ன பண்ணாங்க? ராஜா சொல்றது கேட்பாங்க. அதாவது இப்போ இந்த கர்மேந்திரியங்களை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிக்காத காரணத்துக்கான தண்டனை அங்கேயும் ராஜா சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போடணும். இப்போ இங்கே கர்மேந்திரன் சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போடுவாங்க, அங்கே ராஜா சொல்றதுக்கு ஆமாம் போடணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ பிரஜைகள் ஆவாங்க, வேலைக்காரர்கள் ஆவாங்க.
அப்ப பிரஜைகள்லாம் நிறைய ரகம் இருக்குது. உயர்ந்த பிரஜை, வேலைக்காரங்க, ஊழியர்கள், எல்லாரையும் நிர்ணயிக்கிறது எது தெரியுமா? இப்பொழுதைய படிப்பின் ஆதாரத்துல தான் அவங்க ஆகுறாங்க. நீங்க நல்லா இந்த அப்படியே ரோட்ல போகும்போது வர கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெருமாள் கோயில், இந்த கிராமத்துலாம் இருக்கிற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா, அது கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, இப்படி அந்த அந்த செவுத்தை இப்படி சுமந்துட்டு இருப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்குறேன். அப்ப என்னது, அங்க போய் மூட்டை படிச்சவங்க முன்னாடி படிக்காதவங்க, அவங்க கால் வந்து அம்மன் கால் அவங்க தலை மேல இருக்கும், ஒரு ஒரு சிலை மேல. அப்ப அதுதான் இப்ப படிப்பின் ஆதாரத்துல தான். இதை நல்லா படிச்சா மேல போய் உட்காந்துக்கலாம் சிம்மாசனம், இல்லைன்னா கீழே உட்காந்து அவங்கள தாங்கி பிடிக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எல்லாமே படிப்பின் ஆதாரத்துல தான். அந்த சத்தியுகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தம் அப்படியே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்காக, அதாவது ஆத்மாக்களுக்காக ஆன்மீக தந்தை, அதாவது பரமாத்மா வந்து புரிய வச்சுட்டு இருக்கிறார். எப்படி சொல்றாங்க, குழந்தைனா குழந்தை நினைச்சிடாதீங்க, ஆத்மா. ஆன்மீக தந்தைனா யாரு? பரமாத்மா. ஆத்மான்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அதுதான் ஆன்மீக தந்தைக்கு பரமாத்மான்னு சொல்லப்படுது. எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை அந்த ஒரு பரமபிதா பரமாத்மா தான். அவர் உட்கார்ந்து பிரம்மாவுடைய உடல் மூலமாக புரிய வைக்கிறாரு. பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்றாங்க. இப்ப பிராமணர்களாகிய நீங்களும் அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? திருமூர்த்தி சிவன்னு தான் சொல்லுவீங்க. திருமூர்த்தி சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மும்மூர்த்திகள் இருக்கிறாங்களே, பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்களுடைய படைப்பு கர்த்தா சிவன் அர்த்தம். திருமூர்த்தி சிவன்னா அவர் தான் எல்லா ஆத்மாக்களையும் தந்தை. திருமூர்த்தி பிரம்மா அப்படின்னா அதுல எந்த அர்த்தமும் தெரியல. அதுல என்ன அர்த்தம் இருக்குது இல்லையா? சிவன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சங்கரையும் படைக்கிறாரு. பிரம்மா யாரை படைக்கிறாரு? அவர் கருவியா தான் இருக்கிறார், நம்மள மாதிரி கருவி தான் இல்லையா? அப்ப இந்த மூன்று தேவதைகளின் படைப்பு கர்த்தாவே சிவன் தான். அதனாலதான் திருமூர்த்தி சிவன் சொல்லப்படுது. படைப்பு கர்த்தா ஒருத்தர், மற்ற எல்லாமே என்னது? படைப்பு. அவர் படைப்பவர் ஒருத்தர் தான். இந்த படைப்பு கர்த்தா தான் அங்க என்ன ஆயிட்டாங்க, கர்த்தரே கர்த்தரேன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாங்க. இயேசு படைப்பு, கர்த்தர் படைப்பவர். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி விட்டாங்க அங்க. நம்ம கிருஷ்ண பகவான் சொல்ற மாதிரி. இப்ப பாபா சொல்றோம், எல்லையில்லாத தந்தை ஒருத்தர் தான். லௌகீக தந்தை தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. பட் ஆத்மாக்களின் தந்தை எல்லாருக்கும் ஒருத்தர் தான். மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது இல்லையா? இந்த சமயத்துல எல்லாருமே சிவபாபாவுடைய குழந்தைகளாக ஆகி இருக்கிறீங்க. ஆத்மாக்களாகிய நாம 84 பிறவி சக்கரம் சுத்தி வரும் அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப எல்லைக்குட்பட்ட 84 தந்தைகள் உங்களுக்கு அமையறாங்க. 84 பிறகு எடுத்தா 84 அப்பா இருந்திருப்பாங்கல்ல, எல்லைக்குட்பட்ட அப்பாக்கள். ஞாபகம் இருக்கா யாருன்னு? எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா நம்ம இப்ப இருக்கிற அப்பா, இப்ப இருக்கிற குழந்தைய மட்டும் பொத்தி பொத்தி வளர்க்குறோம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அப்பாவை நம்ம ஏளனம் கூட பண்ணிட்டு இருப்போம். இப்ப நம்ம வீட்டுல வேலைக்காரங்களா கூட அவங்க இருக்கலாம், தெரியாது. ஏன்னா கர்ம கணக்கு உங்க வீட்டுல தான் வருவாங்க. இப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ல. 84 அப்பாக்கள், அம்மாக்கள், குழந்தைங்க நிறைய வேற இருக்கும். எங்க இருக்கிறாங்களோ இல்ல, அத நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு. இல்ல அப்பா நான் 2 வயசுல இதாயிட்டாராம், அந்த இது எண்ணமே வராது, வரல. சரி, அப்ப இப்போதைய அப்பாவுமே வரல, அதனால பிரச்சனை இல்லை. அது எனக்கு ஒரு இங்க வந்த பிறகு புரிஞ்சிச்சு, அந்த அப்பா பாசம் இல்ல. சோ அது நல்லதா போச்சு. சத்தியுகத்துல கூட தாய் தந்தையர் ஒன்றும் எல்லையற்ற ஆஸ்தி உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஒரு பிறவிக்கான ஆஸ்தி தான் இப்போ கொடுக்கறதா 21 பிறவி. அந்த தாய் தந்தை மூலமா கொடுக்கறதே சிவபாபா தான் இல்லையா?
சத்தியுகத்துக்கான எல்லை இல்லாத ஆஸ்தி இப்போ உங்களுக்கு கிடைக்குது. அங்க லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜதானி இருக்குது. மேலும் யாரெல்லாம் ராஜ்யம் உடைய ராஜாக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய குழந்தைங்களுக்கு தங்களுடைய தந்தையின் ஆஸ்தி கிடைக்கும். இருந்தாலும் அங்க சுகம் நிறைய இருக்கும். இந்த சமயத்துல உங்களை எல்லையில்லாத தந்தை எல்லையில்லாத உலகத்துக்கு அதிபதியாக்குறாரு. 21 பிறவிக்கு எப்பொழுதுக்குமான சுகத்தின் ஆஸ்தி கிடைக்குது. அங்க துக்கத்துடைய பேரு அடையாளம் கூட இருக்காது. எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது காளி அப்படியே வதம் செய்யற மாதிரிலாம் படம் இருக்குது. இப்போ அந்த இடம் அமைதியா இருந்தா கூட அந்த நினைவு சின்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையோடைய அடையாளமா இருக்கு. அங்க எதுவுமே இருக்காது. அப்ப அங்க உருவாக்குற சித்திரங்கள்லாம் எப்படி இருக்கும்? மனதுக்கு இனிமையான சித்திரங்களா தான் இருக்கும் இல்லையா? இப்ப பாப்பா சொல்றாரு, ராஜாக்களாக அங்க இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த ஆஸ்தி கிடைக்குது. எல்லாரும் ராஜாவாயிட முடியாது. ஆனா எல்லாருக்குமே சுகம் இருக்கும், துக்கமே இருக்காது. இப்ப எல்லையில்லாத உலகத்துக்கு அதிபதி ஆக்குறார் யாரு? எல்லையற்ற தந்தை. அதுவும் 21 பிறவிக்கு. வாம மார்க்கம், அதாவது விகார வழி ஆரம்பமான உடனேயே துக்கம் ஆரம்பமாயிடுது. யார் வந்தாலும் உங்களுக்கு 2 தந்தையர் இருக்கிறாங்கன்னு புரிய வைங்க. அப்ப பாருங்களாம், பயங்கர அழகா இருப்பாங்க லக்ஷ்மி நாராயணன். எவ்வளவு நகைகள், எவ்வளவு வைர வைடூரியங்கள், எந்த கவலையும் இருக்காது. உடம்புன்ற உணர்வே இருக்காது, ஆத்மான்ற உணர்வு இருக்கும், கவலையே இருக்காது. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ராமர் சீதை அழகு கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் கம்பேர் பண்ணும்போது, அந்த ராமர் சீதைக்கு கம்பேர் பண்ணும்போது துவாபரகத்துல பிறக்கிறவங்க பெரிய அழகு கிடையாது. ஆனா அந்த அழகுல மயங்க ஆரம்பிக்கிறாங்க பாங்க துவாபரயுகத்துல. அப்பதான் கவலை வருது. இதை விட பயங்கரமான அழகானவங்க கூட இருக்கும்போதெல்லாம் இல்லாத கவலை இப்ப கலியுகத்துல அப்படித்தானே. கலியுகத்துல இருக்கிறவங்களை கம்பேர், நமக்கு ஒரு 2 தலைமுறை முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா நடிகர்களே பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒண்ணுமே இல்லை, ஆனா கவலை. ஏன்? விகாரம் பண்ற வேலை. அதுக்காக தான் எல்லாத்துல இருந்தும் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் விட்டுட்டு என்ன நினைங்க, எரிச்சிடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ விகாரத்துல விழுந்த உடனே துக்கம் ஸ்டார்ட் ஆகுது, உடனே கோயில் கட்டிடுறான். கோயில் கட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? விகாரத்துல விழுந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப யார் உங்ககிட்ட வந்தாலும் முதல்ல 2 அப்பாவை பத்தி புரிய வைங்க. ஒரு பிரச்சனை, இப்ப கல்யாணம் ஆகி பொண்ணுக்கே ஒரு பிரச்சனைனா அப்பாவை தேடிதான் போவோம். பிரச்சனை அப்படின்னா அந்த அப்பா இல்லாத பட்சத்துல எந்த அப்பாவை தேடி போவோம்? கடவுளை தேடி. ஸோ அவரும் அப்பா. நம்ம யார் தேடி போறோமோ அவர் அப்பா தானே. அப்பா தானே உரிமையா போய் கேட்க முடியும். அதை ஃபர்ஸ்ட் புரிய வைங்க. 84 பிறவில எல்லைக்குட்பட்ட 84 அப்பாக்கள் கிடைக்கிறாங்க. ஆனா எல்லையில்லாத தந்தை ஒருத்தர் தான் எப்பவுமே. நீங்க எந்த பிறவி எடுத்தாலும், இதுக்கு முந்தைய ஜென்மத்துல இவரே தான் அப்பான்னு சொல்லியிருப்பீங்க. அதாவது இவர் தான் கரெக்டுன்னு தெரியாது, பட் அப்பான்னு தான் சொல்லியிருப்பீங்க இல்லையா? மூலவதனம் என்னன்ற அறிவு கூட இப்பதான் உங்களுடைய புத்தியில இருக்குது. நம்மளுடைய மூலம் எது அப்படின்றது சொல்லுவாங்க. குரு மூலம், சனி மூலம், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய எல்லாருடைய மூலமே மூலவாதனம் அங்கதான் இருக்குது. அங்க எல்லாருமே தூய்மையா தான் இருந்தோம். எல்லாமே முதல்ல பிறவி எடுக்கும்போது கூட ரொம்ப ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க, எல்லா மதத்துக்காரங்களுமே இல்லையா? இப்பதான் அந்த ஞானம் நம்ம புத்தியில இருக்கு. படத்துல காமிக்கும் பொழுது மூலவதனத்தை கூட பெருசா அமைங்க. அப்பதான் பிரம்மாண்டமா இருக்கும். அதெல்லாம் குட்டியா இருக்கு, அதை எதுக்கு பெருசா வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பாபா சொல்ற பெருசா வைங்க. பாபா சொல்றாங்க கண்ணு மூடி செய்ய வேண்டியதுதான். அதுல சின்ன சின்ன ஆத்மாக்கள் நட்சத்திரங்கள் மாதிரி தென்படணும். அழகா அதே மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? படம் பெருசா இருக்கணும். அதுல சின்ன சின்ன ஆத்மாக்கள் நட்சத்திரம் மாதிரி பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படி? இதுக்கு முன்னாடி நீங்க மின்மினி பூச்சியின் மாலையை அமைத்து கொண்டிருந்தீர்கள்.
அதே மாதிரி இந்த மூலவதனத்தினுடையதும் அமைக்க வேண்டும். ப்ரொஜெக்டர் ஷோ காமிக்கிறீங்கன்னா அதுல கூட மூலவதனத்தின் படத்தை இந்த மாதிரி நீங்க காமிக்கணும். விருட்சம் பெரியதாக இருக்கணும். அப்போது ஆத்மாக்களாகி நாம அங்க இருக்கிறோம்னு தெளிவா தென்படும். குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுலும் சுலபமா இருக்கும். கரெக்டு தான். குட்டியோண்டு படத்தை வச்சுக்கிட்டு இதான் மூலவதனம் ஏதாவது தெரியுதா? சரி, நீங்க தூரத்துல இருக்கிறீங்க அதனால தெரியல, இங்க நட்சத்திரம் மாதிரி இருக்குன்னா சொல்ல தேவை. பெருசா இருந்தா இல்லையா, அப்போ கிளியரா தெரியும். இப்போ இங்க இருந்து பார்த்தாலே அது தெரியுது. அந்த மாதிரி பெருசா வைங்க. இதுக்கு முன்னாடி மின்மணி பூச்சியை வச்சு ஏதோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ இருக்க ஆரம்பத்துல. ஸோ அந்த மாதிரி படத்தை அமைக்கணும். ப்ரொஜெக்டர் ஷோல வைக்கும்போது கூட, சினிமா படம் காட்டும்போது கூட அந்த மாதிரி நீங்க காமிக்கணும். மரத்தையும் பெருசா கட்டுங்க. அதுவே மரம் தான் இல்லையா, ஆத்மாக்களின் மரம் தலைகீழ இருக்கு. ஸோ அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த மரத்தை தான் சொல்றாரு, பரந்தமத்தை. குழந்தைங்களுக்கு கூட புரிய வைக்கிறதும் ஈஸியா இருக்கும். இவர் எல்லையில்லாத தந்தை. இந்த எல்லையில்லாத தந்தை சிவபாபா பிரம்மா மூலமாக தெய்வீக சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க என்னது, பிராமணர்களாகி இருக்கிறீங்க. பிறகு தெய்வீக குணங்களுடைய தேவதையா ஆகிடுவீங்க. இப்ப எல்லார்கிட்டையுமே அசுர குணங்கள் தான் இருக்கு. அதனால உங்களை இப்ப தேவதைன்னு சொல்ல முடியாது. பிராமணர்கள் கிட்ட அசுர குணங்கள் இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா. அது ஃபுல்லா போயிடுச்சுன்னா அவங்க தேவதை இல்லையா. ஸோ கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் பிராமணர்களுடைய வேலை. இப்ப எல்லார்கிட்டையும் அசுர குணங்கள் தான் இருக்குது. அதுக்கு தான் அசுர அவகுணங்கள். பிறகு நீங்க தெய்வீக குணங்களுடைய தேவதையாக ஆகிடுவீங்க. வாம மார்க்கம், அதாவது விகார வழியில போறதுல இருந்தே துக்கம் ஆரம்பமாயிடுது. அப்படியின்றி ரஜோ பிரதானம் ஆன உடனே திடீர்னு துக்கமுடையவர்களா ஆகிடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப இதுவும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அது கரெக்டா எப்பன்னு நமக்கு தெரியாது. துவாபர ஸ்டார்டிங்ல துக்கம் வராதுன்றது இல்லையா. அப்ப படிப்படியா அவங்களுக்குள்ள எப்ப விகாரம் வர ஆரம்பிக்குதோ அப்பதான் துக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ரஜோ வந்தோடனே டக்குன்னு வந்துடாது. கொஞ்சம் அதுவும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் தமோ வரும். சிறிது சிறிதாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. திருமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் நரகம், சொர்க்கத்துடைய உருண்டைகள் இவையே முக்கியமான படங்கள். பாருங்க, திருமூர்த்தி தெரியும் இல்லையா, பிரம்மா விஷ்ணு சங்கர், மேல சிவபாபா இருக்குது. அப்புறம் காலச்சக்கரம், கல்ப சக்கரம். அடுத்தது நரகம், சொர்க்கத்தின் உருண்டைகள் இவையே முக்கியமான படங்கள் ஆகும். அது ஸ்ரீகிருஷ்ணர் காலில் நரகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி படம் பார்த்துருக்குறீங்களா? ஸோ ஒரு உருண்டையாக காட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் முக்கியமானது. நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல புரிய வைக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியம். இந்த படங்கள் எல்லாம் விருட்சத்தின் படத்துல கூட பாதி கல்பத்தின் அளவு முழுமையாக இருக்கிறது இல்லையா. கரெக்டா தண்டு பகுதி அப்படியே கிளையே இல்லாம இருக்கிறது முதல் 2500 வருஷம். கரெக்டா பாதி இருக்குது. மிக கச்சிதமாக இருக்கும் பொழுது முழுமையாக புரிய வைக்க முடியும். ஃபுல் டீட்டெயில்ஸும் அதுல இருந்தால் தான் நம்மளால ஃபுல்லா புரிய வைக்க முடியும் இல்லையா. ஸோ ஒரு படம்னால அதுல எல்லாமே இருக்கணும்ன்றது, சும்மா கொஞ்சம் இருக்கக்கூடாது. இந்த ஞானத்தை அப்பாவை தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாது. அடிக்கடி புரிய வைக்கிறதுக்காக திருமூர்த்தியின் படம் அவசியம் வேணும். இவர் நிராகார எல்லையில்லாத தந்தை. அவரை எல்லோருமே நினைவு செய்றாங்க. அவர்தான் நமது எல்லையில்லாத தந்தை அப்படின்னு இப்ப ஆத்மா தெரிஞ்சிருக்குது. அவர்களை துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். சத்தியுகத்துல நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அது இருக்கிறது சுகதாமமாக. தேவதைகள் தான் மறுபிறவி எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இது கூட யாருக்குமே தெரியாது. திருமூர்த்தி படம் அடிக்கடி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான படம்ன்றது. பிரம்மா உலகத்தை படிச்சாருன்றீங்க,
விஷ்ணு காத்தாருன்றீங்க, சங்கர் அழிச்சாருன்றீங்க. இப்போ பிரம்மாவை யார் படைச்சா? அப்போ அதுலேயே ஒன்று இருக்கு. விஷ்ணு காத்தாருன்னா எதை காத்தாரு? பிரம்மா படைச்சது தானே காத்தாரு. அப்போ யார் பெரியவர்? பிரம்மா தான். பிரம்மா தான் இல்லையா? ஏன்னா பிரம்மா விஷ்ணுவே அவர் தானே படைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தானே அவர் காத்திருக்கணும். சரி, அப்போ அந்த பிரம்மாவை யார் படைச்சா? அப்போ யார் பெரியவர்? சிவபாபா. ஸோ டக்குன்னு புரிய வச்சுட்டு அடுத்தது வரலாம் மற்றதெல்லாம் இல்லையா? ஸோ அடிக்கடி புரிய வைக்கிறதுக்கு அது நல்ல படம். அடுத்தது, இவரைத்தான் எல்லாருமே துக்கத்தில் நினைவு செய்கிறாங்க. ஏன்னா எல்லையற்ற தந்தை. சத்தியுகத்தில் இவரை நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு சுகம். ஒரு சின்ன துக்கமாவது வந்தால் தான் நினைக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு சுகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி சுகத்தில் இருந்த தேவதைகளை தான் மறுபிறவி எடுத்து இப்போ துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. இப்போ பாபா சொல்றாரு, சதோ பிரதான நிலையிலிருந்து நாம் எப்படி சதோ ரஜோ தமோல வரும் உங்களுக்கு தெரியுது. எப்படி வரும்? ஆத்மாவில் துரு ஏறுது. தேக அபிமானம், நான் தேகன்ற உணர்வு இன்னும் அதிகமாக ஆயிட்டே இருக்குது. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் இந்த கடைசி 100 வருஷத்துல இந்த படிப்பை வச்சு வர அகங்காரலாம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமாகுது தேக உணர்வு. நாம 84 பிறவிகளுடைய பாகம் ஏற்று நடிக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஆத்மா தெரிஞ்சிருக்குது. அது மிக சரியாக நம்முடைய ஆத்மாவில் பொருந்தி இருக்குது. எவ்வளவு சின்ன ஆத்மா, ஆனால் அதில் 5000 வருஷத்துடைய பாகம் முழுசாக பொருந்தி. எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? இது ஆழத்திலும் ஆழமான புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். எந்த ஒரு மனிதனோ சன்னியாசி விரக்தியுடையவர்கள் ஆகியோரின் புத்தியில இந்த விஷயங்கள் வரவே முடியாது. சாது சன்னியாசி இருந்தாலும் சரி, யாருக்குமே விரக்தியில தற்கொலை பண்றாங்க, இது அந்த அர்த்தம் தான் நினைக்கிறேன், இல்லை வேற அர்த்தமானு தெரியல. அந்த நேரத்தில் கூட இது வராது, இந்த ஞானம் வராது. எது இதுக்குள்ள பதிவாயிருக்கு, அதை நடிச்சு தான் ஆகணும்னு தெரியாது. அப்படியே தற்கொலை பண்ணா தப்பிச்சுக்கலாமா? மறுபடியும் அதுக்கும் சேர்த்து தான் அனுபவிக்கணும் இல்ல? இது யாருக்குமே தெரியாது. நாடகம்னு சொல்றாங்க, ஆனா நாடகத்துக்கு டிராமான்னு சொல்றது கிடையாது. இது டிராமா, அதாவது திரைப்படமாகவே. டிராமா திரைப்படமாகவே இதுக்கு முன்னாடி கிடையாது. முதல்ல ஊமை படம் தான் இருந்துச்சு, இப்ப பேசும் படம் ஆயிடுச்சு. ஆத்மாக்களாகிய நாம கூட மௌனத்திலிருந்து பேசுற உலகத்துக்கு வர்றோம். பேசும் உலகத்திலிருந்து பிறகு சூக்ஷ்ம உலகத்துக்கு சென்று சைலன்ஸில் சென்று விடுகிறோம். எனவே அதிகமாக பேச்சில் வராதீங்கன்னு குழந்தைங்களாகிய உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. நேற்று பாபா மீட்டு பார்த்தீங்களா? என்ன சொன்னார் பாபா? பாபா என்ன சொன்னாரு? ஓம் சாந்தி சொன்னாரு. அதுதான் புரிஞ்சிச்சு. ஓ, இங்க இருந்து கேட்டீங்களா? யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணலையா? ஓம் சாந்தியை பத்தி மட்டும்தான் பேசினார் நேற்று ஃபுல்லா. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. மனதின் மௌனத்தை கடைபிடிங்க. எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் கூடும். வரக்கூடிய வாயுமண்டலம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, வாணி படிச்சதை சொல்லல, பாபா மீட்ல சொன்னது. பாபா மீட்ல சொன்னது ஓம் சாந்தியை பத்தி. அந்த சொரூபமா இருந்த வாயில மட்டும் ஓம் சாந்தியை சொல்லாது. ஓம் சாந்தினா என்ன? ஆத்மா. அப்புறம் நான் ஆத்மா, அப்புறம் அது ஓம். நான் ஆத்மாவா பாக்குறேன் எல்லாரையும். சாந்தி, அமைதி, அமைதி இல்லையா? நான் ஆத்மா அமைதி சொரூபமானோம். அந்த சொரூபத்துல எடுத்துட்டு வாங்க. ஓம் சாந்தி சொல்லும்போது அப்படியே இங்க இருந்து சாந்தி போகணும். ஆத்மா ஜொலிச்சிட்டு இருக்குது, அப்படியே அதை சுத்தி அப்படியே கடல் அலை போற மாதிரி, அப்படியே புகை மாதிரி அந்த சாந்தி கதிர்கள் கடல் நீல கலர்ல போற மாதிரி நினைச்சு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படியே அந்த அமைதியிலே டான்ஸ் ஆடிட்டு இருங்க. அப்போ இங்கே இருக்கிற சத்தம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதே தான் ஃபுல்லாக சொன்னார் நேற்று. ஃபுல்லாக செமையாக இருந்துச்சு. 1 மாதம் இந்த பயிற்சியிலேயே இருங்கன்ற. ஃபுல் சைலன்ஸ், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சைலன்ஸில் இருங்க அப்படின்னு. மனசும் சைலன்ஸ். ஃபுல்லாகவே அதான் சொன்னார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? அப்போ உங்களுடைய வார்த்தைகள் கம்மியாயிடும், ஆனால் சக்திசாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
இப்போவும் அதான் பாபா சொல்கிறாரு, அதனால் அதிகமாக பேச்சில் வராதிங்க. ஏன்னா நீங்கள் யார்? அது ஓகே. எப்பவுமே நீங்கள் யார்? ஆத்மா. எங்கேருந்து வந்தீங்க? பரந்தாமம். அது என்ன தாமம்? சாந்தி தாமம். சத்தமே இல்லாத ஒரு உலகம். அப்போ ஆத்மானாலே வீடு ஞாபகம் வரணும், வீடு ஞாபகம் இருந்தாலே அந்த குணம் வரணும். அந்த குணம் என்ன? சாந்தி. அதனால தான் அதிகமாக பேச்சில் வராதிங்க. பார்த்தீங்கன்னா நெய்வேலிக்கு நாங்கள் போயிருந்தப்போ அந்த சிஸ்டர் வந்து ஏதாவது ஒன்று அங்கே ஃபேன் போடணும் அப்படின்னா அந்த பிரதர் இருந்தேன்னா அவ்வளோதான், எதுவுமே வாயை தரமா, ரொம்ப தேவைப்பட்டா அப்படி சொல்லுவாங்க. செம ப்ராக்டிஸ் இல்லை அது. அதுதான் அவங்க யாராவது பேசினா கூட ரகசியம் பேசுவாங்க, அது அப்படி தான் பேசுவாங்க. அது பேசுறது ரொம்ப கஷ்டம் வேற. அப்போ அதில் ரொம்ப நேரமும் பேசவும் மாட்டோம் இல்லையா? ஏன்னா அமைதி தான் நம்மளுடைய பலமே. இதை தான் குழந்தைங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அதிகமாக பேச்சில் வராதிங்க. நம்மளுடைய பிரம்மகுமாரிகள்னாலே அமைதி. அது பேசும்போது அம்மா பேசினாங்கன்னா, இப்போ நீங்கள் தான் மம்மான்னு வச்சிங்களா, அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா எனக்கு சுத்தமாக கேட்காதான், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கேட்குமா. அப்போ எப்படி பேசுவாங்க பார்த்துக்கோங்க. முரளி படிக்கும்போது மட்டும்தான் அவங்க குரல் இப்படி இருக்குன்னே மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியுமா, மற்ற நேரம் கண்டே பிடிக்க முடியுதான். இப்போ எவ்வளோ இருக்குது இல்லையா? அப்போ ராயல் மனிதர்கள் மிகவும் மெதுவாக பேசுவாங்க. கரெக்டு தானே? இப்போ ஒரு அரசியல்வாதி உட்காந்துன்னு இருக்கிறாரு, அவருடைய கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, போலீஸ்காரன் அடித்தா அவர் கோபம் வரதான் செய்யும். யோ போலீஸ் அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இல்லையா? அதான் ராயல் தன்மை. அப்படி கத்திட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இப்போ கத்துவாங்க, அது வேற விஷயம். ஆனால் ராயல்னா அப்படிதான் இருப்பாங்க. அப்போ ராயல் மனிதர்கள் மிகவும் மெதுவாக பேசுவாங்க. நீங்கள் சூக்ஷ்மவதனத்துக்கு போகணும், அங்கேயும் பேச்சு கிடையாது. சூக்ஷ்மவதனத்திலும் பேச்சு கிடையாது, அசைவு மட்டும்தான். அங்கே அசைவும் கிடையாது பரந்தாமத்தில். சூக்ஷ்மவதனத்தின் ஞானத்தை இப்போதான் தந்தை உங்களுக்கு புரியுது. அப்போ நான் ஃபரிஸ்தானா என்ன அர்த்தம்? பேசக்கூடாது, அதான் ஃபரிஸ்தா இல்லையா? எண்ணத்தின் மூலமாக பரிமாறிக்கோங்க. இப்போ அந்த மாதாஜி இது பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது, வேற பண்ணால் மாதாஜி அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம மனசில் உங்கள் ஆத்மா கிட்ட பேசணும். வாயை திறந்து பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த சக்தி வரணும் இல்லையா? கடைசி நேரத்தில் அந்த சக்தி தான் வேலை செய்யுன்றாரு. இப்போ இது பேசுகிற உலகம், அது அசைகிற உலகம் சூக்ஷ்மவாதம். அங்கே இறைவனிடம் உரையாடல் நிகழ்கிறது. என் மனசில் நினைக்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். அப்போ மனசில் இருக்கிறது அவருக்கு புரியுது. அப்போ அந்த சக்தி இருக்குது இல்லையா? அப்போ மனதின் மூலமாக பேசுறது, அதுதான் சூக்ஷ்மலோகம். அங்கே வெண்மையான ஒளியின் ரூபம் இருக்கும், சத்தம் இருக்காது. அங்கே அசைவுகளின் மொழியை ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்குவாங்க. இப்படி இருக்குது இல்லையா? அசைவுகளே புரிஞ்சுக்குவாங்களாம். அப்புறம் அந்த எண்ணத்தின் மூலமாகவும் புரிஞ்சுக்குவாங்க. எனவே இப்போ நீங்கள் மூவி வழியாக சைலன்ஸில் செல்ல வேண்டும். நான் முதலில் சூக்ஷ்ம சிருஷ்டி படைக்க வேண்டி இருக்குது, பிறகுதான் ஸ்தூல படைப்பு. மூலவதனம் சூக்ஷ்மவதனம் ஸ்தூலவதனம்னு பாடவும் படுது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட சூக்ஷ்மவதனவாசிகள்னு கூட மனிதர்களுக்கு தெரியல. அங்க ஒன்றும் புதுசா உலகம் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் மட்டும் தென்படுகிறார்கள். விஷ்ணுவை 4 புஜங்கள் உடையவராக பார்க்குறீங்க. இதுல இருந்து இல்லற மார்க்கம்னு நிரூபணமாகுது. சந்நியாசிகள் என்னுடையது துறவர மார்க்கம், இதுவும் நாடகம். அதை வர்ணனை செய்து தந்தை புரிய வைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விரிவுபடுத்தி புரிய வைக்கிறார். அது என்ன இது என்ன அப்படின்ட்டு. நம்மளது மட்டும்தான் இல்லற மார்க்கம், ஆனால் எல்லாம் சன்னியாசிகள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அது துறவர மார்க்கம் இல்லையா? இப்போ முக்கியமான விஷயமே என்னது? மன்மனாபவ இல்லையா? ஆத்மா நினைச்சு பாபா நினைக்கிறது தான் முக்கியமானது. மற்றதெல்லாம் விரிவான விஷயங்கள், அதெல்லாம் கிளை. விதை என்னது? பாபா நினைவு. அதுதான் மற்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல தான் நேரம் பிடிக்குது. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? அப்பாவை சொல்லிட்டு அப்பாவை நினைக்கிறத கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மற்றது சொல்லணும். ஏன்னா மெயின் அதுதான். மற்றதெல்லாம் விரிவான விஷயங்கள்.
அதை புரிஞ்சிக்க நேரமாகும். சுருக்கமான விஷயம் விதை மற்றும் விருட்சம். விதை யாரு? பாபா. விருட்சம் என்ன? படைப்பு. அவருடைய படைப்பு தான் விருட்சம். அந்த படைப்புடைய ஞானத்தை அவர் கொடுக்கறது தான் தட்சிணாமூர்த்தின்ட்டு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அவர் ஞானத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாபாவுக்கு. விதையை பார்க்கும் பொழுது முழு விருட்சம் புத்தியில வந்துடுது. தந்தை விதை ரூபமாவார். இந்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு. பாபா நினைவு என்ன அப்படின்னா, பரந்தாமத்துல ஒளிப்புள்ளியா நீங்க இருக்கிறீங்க, பாபா இருக்கார், அப்படியே பக்கத்துல போய் ஒட்டிக்கிட்டீங்க. பாபா நீங்களும் ஒரே ஆத்மா, பாபாவே பார்த்துட்டு இருங்க. அவ்வளவுதான் போயிடுச்சு. பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்றார், என்ன ஆனாலும் அமைதியை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ இப்போ நான் மாதாஜி பார்த்து பேசுறேன்னா பாபா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத பற்றி நான் கவலையே படக்கூடாது. பாபா நினைவு கட்டாகாமல் இருக்குதான்றதுல பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க என்கிட்ட, நான் ஏதோ சொல்லணும் அப்படின்னா பாபா எனக்கு உந்துதல் கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். நான் நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அங்கே நினைவு கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறதுலே கவனம் கொடுக்கும்போது வார்த்தைகள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவரே டச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செம சூப்பராக இருக்கும். குஷியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். உங்கள் வாயிலேருந்து தப்பு வர வாய்ப்பே கிடையாது. பாபாவுடைய நினைவு மட்டும் இதாக இருக்கணும். அப்போ பாபா சார் விதையை பார்க்கும்போது முழு விஷயம். அப்போ நம்ம பாபாவே பார்த்தோம்னா அவர் கொடுத்த ஞானம் வரும். இந்த டைமுக்கு என்ன பேசணுன்ற ஞானம் வந்துடும். தப்பு பண்ண மாட்டோம். ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அங்கே கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதான்றத பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அதை எடுத்துகிட்டு வந்து பேசுங்க. ஆனால் அந்த கனெக்ஷன் கட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒட்டிட்டு இருக்கிறீங்க, ஒட்டிக்கிட்டு இருந்துட்டு நான் ஆத்மா அங்கே இருக்கிற நினைவோட பாபாவை அந்த பிரகாசமான நட்சத்திரமா பார்த்துக்கிட்டே இருங்க. இப்பயே பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்துட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே என்கிட்ட பேசுங்க. இப்போ நான் கேட்குறேன், நான் பேசுறது உங்கள் காதுக்குள்ளே போகுது. ஆனால் நான் பேசுறத நீங்கள் பெருசாக கவனிக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்றதுல நான் பெருசாக கவனம் கொடுக்க மாட்டேன். பாபா நினைவு கட் ஆகாமல் இருக்குதான்றதெல்லாம் கவனம் கொடுப்பேன். ஆனால் கரெக்டாக ஆத்மாவுக்கு அது போயிடும். இதில் தான் இருக்குது ஃபுல்லாக. கடைசி பாதுகாப்பே நமக்கு இதில் தான் இருக்குது, பாபா நினைவு. இப்போ பாபா சொல்றாரு, அப்போ விதையை பார்க்கும்போது முழு விருட்சம் புத்தியில் வந்துடுது. தந்தை விதை ரூபம். அவருக்கு இந்த விருட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்துடைய முழு ஞானம் இருக்குது. புரிய வைக்கிறதுக்கு சிருஷ்டி சக்கரம் தனியாக உள்ளது, விருட்சம் தனியாக உள்ளது. விருட்சத்தில் இந்த எல்லா படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப மரம் தனியா ஒரு படம், சக்கரம் தனியா ஒரு படம். ஆனா ரெண்டும் கொடுக்கிற ஞானம் என்னமோ ஒண்ணுதான் இல்லையா? எந்த ஒரு மதத்தினருக்கும் இந்த படத்தை நீங்க காமிச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அப்ப நம்ம எப்படி புரிய வைக்கணும்? அவங்க சொல்லுவாங்களே எல்லா மதமும் ஒரே இடத்தை நோக்கி போகுதுன்னா, அப்ப நம்ம சொல்லணும் ஒரே இடத்தை நோக்கி போகல, ஒரே இடத்துல இருந்து உருவாச்சு அப்படி. அப்ப எது விதை அப்படி புரிய வைக்கணும். மரம் இல்லை இதுல இருந்து தான் வருது, இதுல இருந்து. ஆனா ஃபர்ஸ்ட் தேவதைகள் தான் அவங்க வாழ்ந்து போன பிறகு மீண்டும் அந்த ஞானத்துடைய கொஞ்சம் வந்து மதஸ்தாபர்கள் சொல்லி கிளையை உருவாக்குறாங்க. சூப்பர் இல்ல? அப்ப பாபா சொல்றாரு, அப்ப அந்த விதை பாபாவை அப்படி அந்த மனசுல பார்த்துக்கிட்டே கேளுங்களா, சமபோதையா இருக்கும். அப்ப பாபா சொல்றாரு, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ அப்ப நம்ம சொர்க்கத்துல வர முடியாது. ஏன்? விதை கிட்ட ஞானம் எடுக்கல, கிளை கிட்ட எடுத்திருக்கிறோம். சூப்பர் தானே? ஆரம்பத்துலதான் இறைவன் படிப்பாரு, நடுவில் வந்தா படிச்சுட்டு போவாரு. இப்ப ஆரம்பத்துல ஆதாமியாவால படிச்சதை தானே கட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை இறைவன் படிச்ச மாதிரி காட்டலையே, முஸ்லீம்களை படிச்ச மாதிரி காட்டலையே. ஐயோ எவ்வளவு பெரிய பாயிண்ட் இல்ல? அப்ப அதான் பாபா சார், அப்ப அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நீங்க வாயை திறந்து சொல்ல தேவை, அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நாம சொர்க்கத்துல வர முடியாது. பா செம பாயிண்ட் பா. பாபா பாரதம் பழமையாக இருக்கும் பொழுது தேவி தேவதைகள் மட்டும்தான் இருந்தாங்க. மற்றபடி எல்லாரும் சாந்தி தாமத்துல தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்க விதை மற்றும் விருட்சம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. விதை மேலே இருக்கிறது, அவருக்கு தான் விருட்சபதின்னு சொல்றது. அதான் தட்சிணாபதி, தட்சிணாமூர்த்தி இல்லையா, விருட்சபதினு சொல்லுவாங்க. இப்ப நீங்க தந்தையினுடையவர்களாக ஆகி இருக்கிறீங்க. எனவே உங்க மேல பிரகஸ்பதி அதாவது குரு திசை அமர்ந்திருக்குது. யார் தந்தையினுடையவர்களாக ஆகுறாங்களோ அவங்க மேல குரு திசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இருக்கிறது சுக்கிர திசை. சுக்கிர திசை யாரு? திரேதாயுகத்தை சார்ந்தவர்கள். சத்தியுகம் வந்து குரு திசை, டைரக்டா பாபாட்ட இருந்து உருவாகிறவங்க. அதுக்கு அடுத்தது இருக்கிறது புத்து திசை, தசைன்னு போட்டிருக்காங்க. அப்ப புத்துனா என்னது? முட்டாள்கள்.
அப்ப பாருங்க, ஒரு தடவை கலைஞர் சொன்னார், அவர் நாஸ்திகர் இல்லையா, இந்துக்கள்னா முட்டாள்கள்னு அர்த்தம், சாரி திருடன் சொன்னார், அவர் முட்டாள்னு சொல்ல திருடன் சொன்னார், ஏன்னா வேதத்திலே அப்படி போட்டிருக்குது அப்படின்னு சொன்னார். இப்ப பாபா சொல்றாரு, மேல இருக்கிறவங்க குரு திசை, அதுக்கு கீழே சுக்கிர திசை, அதுக்கு கீழே புத்து, முட்டாள்களுடைய திசை. அப்ப என்ன அர்த்தம்? தேவதைகளே முட்டாள்கள் ஆயிடுறாங்க. அப்ப வர எல்லாருமே முட்டாள்கள், இந்துக்கள் மட்டும் இல்லை, எல்லா மதமே அப்புறம் தானே வருது இல்லையா? சரி, அப்ப பாபா சொல்றாரு, குரு திசை உடையவர்கள் சூரிய வம்சத்தினரா ஆகுறாங்க, புத்து திசை உடையவர்கள் பிரஜைகள்ல போயிடுறாங்க. அப்ப அந்த இதுலயே சொல்றாரு, பிரஜைகள்ல வரவங்க புத்து திசை, அவங்க சேவை செய்ய முடியாம இருப்பாங்க, ஞானத்தை கேட்பாங்க, அதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க, சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி வரவங்க இருக்கிறாங்க சென்டருக்கு. அப்ப சேவை செய்ய முடியாம இருப்பாங்க. அப்ப தினமும் கிளாஸ் கேட்டாதான் சேவை செய்யறது பாபா சொல்றாருன்னு நமக்கு தெரியும். சேவைனா என்னன்னே தெரியும். அப்பதான் எப்பயோ ஒரு தடவை கேட்டா என்ன சேவைன்னே தெரியாது. ஓ, நான் சொல்றதுதான் சேவை பிள்ளை இருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. பாபா இதுல என்ன சொல்றாரு அதான் சேவை. ஒருத்தரை விடாம நீங்க வைங்க, போர்டு வைங்க, இது வைங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இது கேட்க தான் நான் கேட்ட உடனே நான் சொல்றது நீங்க செய்யறதுக்கு என்கிட்டே நீங்க பர்மிஷன் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் சொல்றது தப்பா ரைட்டா, இதை இன்னொருத்தவங்களுக்கு பண்ணலாமான்னு கேட்கலாமா? அவசியம் இல்லை. நேற்று சொல்றாரு, நான் சொன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு பண்ணுங்க, அதான் ஸ்ரீமத். பாபா சொல்றதுதான் ஸ்ரீமத் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, தந்தையை நினைவு செய்ய முடியலன்னா முட்டாள்கள் அவங்க இல்லையா? எவ்வளவு பெரிய சொத்து கிடைக்குது, இதுல கூட வரிசை கிரமமான முட்டாள்கள் இருக்கிறாங்களாம். பயங்கர முட்டாள்கள், அடி முட்டாள்கள், சாதாரண முட்டாள்கள், இது மாதிரி முட்டாள்களையும் வரிசை கிரமம் இருக்கிறாங்களாம். ஒரு சிலர் உயர்ந்த பிரஜை ஆகுறாங்க, ஒரு சிலர் குறைவான பிரஜை. பணக்கார பிரஜை எங்க, பிறகு அவங்களுடைய வேலைக்காரர்கள், அவங்களுக்கும் வேலைக்காரர்கள், அவங்களும் எங்க? வித்தியாசத்துல வேலைக்காரங்களுக்கும் வேலைக்காரங்க இல்லையா? எல்லாமே கற்கும் கல்வியை பொறுத்ததாகும். கல்வியில கூட இப்ப பாத்தீங்கன்னா பணக்காரங்க அப்படி பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அவங்க பேரே கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், அரசு ஊழியர்கள், அவங்களே வேலைக்காரங்க தான், அந்த வேலைக்காரங்களுக்கு வேலைக்காரங்க. அப்ப டிஃபரன்ஸ் இருக்குது இல்ல? இப்ப பாபா சொல்றாரு, எல்லாமே எதோடைய அடிப்படையில கிடைக்குது இந்த பதவி எல்லாம்? கற்கும் கல்வி, கல்வியை பொறுத்ததாகும். கல்வியில கூட சதோகுணம், ரஜோகுணம், தமோகுணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. ராஜாங்கம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. யார் புத்திசாலியா இருக்கிறாங்களோ அவங்க தந்தையுடைய நினைவில் கூட இருப்பார்கள். முழு விருட்சம் புத்தியில இருக்குது. படிப்புனாலதான் ஆசிரியர் வழக்கறிஞர் ஆகுறாங்க. இப்ப நான் நாள் ஃபுல்லா சேவையில இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறேன், ஆனா பாபா நினைவே இல்லை. பாபா நினைவு இல்லாம கொடுக்க முடியும், நினைவோட கொடுக்கறதுதான் கஷ்டம். இப்ப புத்திசாலி குழந்தை என்ன பண்ணும்? பிரஜையை உருவாக்கணும், பட் நான் உயர்ந்த ராஜாகணும், முதல்ல நினைவும் இருக்கணும். அப்ப நினைவோட இருந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த குழந்தை இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, மற்றபடி இந்த முழு விருட்ச ஞானம் அவங்க புத்தியில இருக்குது. படிப்புனாலதான் இந்த உலகியல்ல கூட டீச்சரு வக்கீலெல்லாம் ஆகுறாங்க. அப்புறம் டீச்சர் ஆன அப்புறம் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. படிக்கிறது என்னமோ எல்லாரும் தான் படிக்கிறாங்க. ஸ்கூல்ல சொல்றோம், ஸ்கூல்ல எல்லாரும் ஒன்னா தான் படிக்கிறாங்க, எல்கேஜில இருந்து 10th வரையுமே எல்லாம் ஒன்னா தான் படிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சிலர் பாருங்க உயர்ந்த நிலைக்கு ஏறிடுறாங்க. ஆனா ஒரு சிலர் அங்கேயே படிச்ச ஸ்கூல்ல டீச்சர் ஆயிடுறாங்க இல்லையா? அப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் கலெக்டர் ஆகுறாரு, ஒருத்தர் டாக்டர் ஆகுறாரு, ஒருத்தர் அதே ஸ்கூல்ல டீச்சர் ஆயிடுறாரு. எதை கத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை கத்துக் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க கூட இந்த ஞானத்தை படிக்கிறீங்க, ஒரு சிலர் இந்த ஞானத்தை படிச்சு படிச்சு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர் ஆயிடுறாங்க. தனக்கு சமானமாக ஆசிரியராக ஆக்குறது தான் ஆசிரியருடைய வேலையே அப்படின்னு சுயம் பகவானே சொல்றாரு. அப்ப நீங்க டீச்சர்னா டீச்சருடைய வேலை என்னது? சொல்லி கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு சமமா மற்றவங்களும் டீச்சர் ஆக்குறது தான் உங்களுடைய வேலை இல்லையா? பாபா தனக்கு சமமா ஆக்குறாரு. மாஸ்டர் கடவுள் நீங்க, மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் நீங்க, அதே மாதிரி நீங்க ஆக்கணும். ஆசிரியரா ஆகலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? இப்ப மற்றவங்களுக்கு நன்மையே இந்த ஞானம் கொடுக்கறதுல தான் இல்லையா? மற்றவங்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்?
காலம் ரொம்ப கம்மியா இருக்குது. இது அப்ப 69க்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு காலம் கம்மியா இருக்குதுன்ட்டு. இப்ப எவ்வளவு கம்மியா இருக்குது இல்லையா? விநாசம் நடக்கிற வரைக்கும் இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்ற. கடைசி வரையும் ஞானம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா விநாசம் ஸ்டார்ட் ஆகும், ஞானம் கட் ஆயிடும். இப்பவே பக்காவா படிச்சு தாரணை ஆக்கி டக்கு டக்குன்னு எல்லா பாயிண்ட்டும் வரல அப்படின்னா அப்ப எப்படி வரும்? அப்ப பயிற்சி பண்ணுவீங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. அங்கங்க வெட்டு குத்து அது இதுன்னு நடக்கும். ஸோ இப்பவே அதை ஏற்றிக்கணும். பிறகு கற்பது நின்று போயிடும், எல்லாம் கட் ஆயிடும், உங்க கையில வாணி கூட இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும். பாபா 5000 வருஷத்துக்கு பிறகுதான் மறுபடியும் வந்து கற்பிப்பார். பாபா 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 வர வேண்டிய டைமுக்கு வர அடுத்த கல்பத்துக்கு தான் வந்து கற்பிப்பார். இதையே இந்த படிப்பு ஒன்றும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் நடக்க போறது இல்லை. இப்பவே படிச்சிடுங்க எவ்வளவு முடியுமோ. இது இருக்கிறதே இந்த கடைசி பிறவிக்கான படிப்பு தான். படிக்கணும், மற்றவங்களுக்கும் படிப்பிக்கணும். எல்லாருமே ஆசிரியரா ஆக முடியுமா? முடியாது. வசிக்கிறமா இருக்குது இல்லையா? ஒருவேளை எல்லாருமே ஆசிரியரா ஆகிட்டாங்கன்னா பிறகு மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். வசிக்கிறவமாகவும் இருக்கவே இருப்பார்கள். முதல்ல யாருக்குமே 2 அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. படங்கள் இருந்தா நல்லா புரிஞ்சிக்க முடியும், படம் இல்லாமலும் புரிய வைக்க முடியும். பட் படம் இருந்தா இன்னும் ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். திருமூர்த்தியின் படம் அவசியம் நீங்க கூடவே வச்சிருக்கணும். அப்ப என்ன சொல்லலாம்? மேல இருக்கிறாரு பாருங்க, அவர் சிவபாபா. கீழே இந்த சைடுல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் யாரு? பிரஜாபிதா பிரம்மா. எல்லாருக்குமே கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். அவர் மூலமா தான் மனித சிருஷ்டி உருவாகுதுன்னா அவர் தானே தாத்தா எல்லாத்துக்கும். கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அவர். அதனால அவசியம் முதல்ல அவரு தானே வந்திருக்கணும். இப்போ முதல்ல அவரை தானே படிச்சிருக்கணும் இல்லையா? பிரம்மா தான் எல்லாத்தையும் படிக்கிறாருன்னா அப்ப கடவுள் முதல்ல பிரம்மாவை தானே படிச்சிருக்கணும். எவ்வளவு நல்ல பாயிண்ட். அப்ப அந்த 3 பேர்லயுமே முதல்ல அவர் தானே வந்திருக்கணும். விஷ்ணு சங்கர்லயுமே கம்பேர் பண்ணிப்பாரு, பிரம்மா விஷ்ணு சங்கர்லயுமே அவர் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். எவ்வளவு சூப்பரா. ஏன்னா அந்த திருமூர்த்தியை வச்சு புரிய வைக்கிறது எப்படின்னு தெரியாது நிறைய பேருக்கு. அதுக்காக அதை மடக்கி வச்சிருவாங்க. ஏன்னா சங்கர் பார்ட்டிங்க வந்து சங்கரையா நோண்டுவாங்க, இது யாரு இது யாருன்னு. அதுக்கு பயந்துட்டு அவங்க மூடி வச்சிருவாங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, சூப்பரா புரிய வைக்கிறாரு இல்லையா? அப்ப இந்த ஞானம் ஃபுல்லா இருந்தா அவங்களே அடிச்சு கடைசிடலாம், அது வேற விஷயம். இல்லாட்டினாதான் அவங்க வந்து இப்படி நோண்டி அவங்கள மாத்திட்டு போயிடுவாங்க. இப்ப எல்லோரையும் விட முன்னால் இருப்பவர் பிரம்மா. இப்ப படைப்பை படைத்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க பிராமணராக ஆகி இருக்கிறீங்க. பிறகு பிராமணர் தான் தேவதையாக ஆவாங்க. பிராமணர் மூலமாக இறைவன் யாரை படைக்கிறாரு? சாரி, பிரம்மா மூலமா பிராமணர்களை தான் படிக்கிறார். அப்புறம் தான் நம்ம தேவதை ஆகணும். பிராமணர்களுடைய செடி சின்ன செடி, ரொம்ப கம்மியா 2 3 இவ்வளவுதான் இருக்கிறோம். அடுத்தது தேவதைகள் குறைவாக இருப்பாங்க. பிறகு பின்னால் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது உங்களுடைய புதிய செடி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அது மற்ற மதத்தினை சேர்ந்த ஆத்மாக்கள் பாகம் ஏற்று நடிக்கிறதுக்காக மேல இருந்து வராங்க. இப்ப புதுசா தேவதை செடியை பாபா நடுறார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. இது ஃபுல்லா இந்த செடியெல்லாம் பூமிக்கு வர்றதுக்கு 2500 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மற்ற மதத்துடைய கிளைகள் வர ஆரம்பிக்குது. மற்றபடி விழ வேண்டிய விஷயம் கிடையாது. இங்க உங்களுடைய புதிய விருட்சம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. மாயா கூட எதிரிலேயே இருக்குது. நீங்க தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகவே வேண்டி இருக்குது. இப்ப மாயா கூட எதிரிலேயே இருக்குது. எதுக்கு மாயா எதுக்கு எதிரிலேயே இருக்குது? நம்மள தடுக்கிறதுக்கு. இல்லைன்னா எல்லாரும் நாராயணன் ஆயிடும் இல்ல, மாயாவே இல்லைன்னா எல்லாரும் நாராயணன் ஆயிடும் மட்டும். அதனால ஃபில்டர் பண்ணி அந்த ரேங்கை உருவாக்குறதுக்காக அவர் எதிரிலே இருக்காரு. ஆனா அதையும் மீறி நீங்க தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகவே வேண்டி இருக்குது. ஏன் சதோ பிரதானமா ஆகணும்? நீங்க
டிரான்ஸ்ஃபர் ஆகணுமே, அடுத்த கிளாஸ்க்கு போகணும்ல, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணுமா? இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா உலகமே மாறிட்டு இருக்குது. நீங்க கண்ணை மூடிட்டு விடியலன்னு நினைச்சா விடியாமலே இருக்குமா? அது விழிஞ்சிடும். சத்தியுகம் தோ வந்துடுச்சு. அப்ப நீங்க அதுக்கான உழைப்பு செய்யறீங்க. நீங்க வரீங்களா வரலையான்றதான் உங்க உழைப்புல இருக்குது. ஆனா அது கண்டிப்பா வரதான் போகுது. சத்தியுகம் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை இங்க சங்கம யுகத்துல தான் நடக்குது. சத்தியுகத்துக்கு எத்தனை வருடங்கள் இருக்குது? நீங்க அதையும் சொல்றீங்க. சத்தியுகத்துல இருந்து பிறகு கலியுகம் எப்படி உருவாகுது? அதுவும் கரெக்டா சொல்றீங்க. கலியுகத்துல தமோ பிரதானமாக ஆகவே வேண்டி இருக்குது. தமோ பிரதானம் ஆனாதானே பிறகு சதோ பிரதானமா ஆக்குறதுக்கு பாபா வருவாரு. நீங்க ஆகவே இல்லை, அப்படியே இருந்துட்டீங்கன்னா அவர் ஏன் வரணும்? ஸோ அதான் ட்ராமா இல்லையா? தமோ பிரதானமா ஆன பிறகுதான் சதோ பிரதானமா ஆக்குறாரு. அதுதான் பெரிய விஷயம். பாபா நான் இதை அனுபவிக்கல, அதை அனுபவிக்கல, எல்லாத்தையும் பல ஜென்மமா அனுபவிச்சுட்டேன். நாம அனுபவிக்காத எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல தான் வந்து பாபா நம்மளை இப்படி ஆக்குறாரு. இப்ப நீங்க சதோ பிரதானமா இருந்தீங்க குழந்தைங்களே, நடுவுல தான் இந்த துரு ஏறிக்கிட்டே போயிடுச்சு. இப்ப யாராவது ஒரு புது ஆத்மா 2-3 பிறவி எடுத்தா கூட உடனே துரு ஏறிடுது இல்லையா? கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து 2000 வருஷம், முஸ்லிம்கள் கொஞ்சம் இப்பதான் வராங்க. ஆனா அப்பயுமே அவங்களும் தான் மோசமாயிட்டாங்க. எல்லாரையும் விட ரொம்ப மோசமாயிட்டாங்கன்ற அளவுக்கும் ஒரு சில நாடுகள்ல இருக்கிறாங்க. அப்ப ஏன்னா இந்த 2-3 பிரிவிலே பார்த்தீங்கன்னா கடற்கரை, ஏன்னா இந்த உலகம் அப்படி இழுத்துட்டு வந்துடுது. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் மாத்திடுது. உடனே துரு ஏறிடுது. அந்த பிறவிலேயே அவங்களுக்கு சுகமும் கிடைச்சிடுது. அதே பிறவில துக்கத்தையும் அந்த ஆத்மா அனுபவிக்குது. ஒரு சிலருக்கு ஒரே ஒரு பிறவி கூட இருக்கும். ஆத்மாக்கள் வர்றது எப்ப நிக்குதோ அப்ப விநாசம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஆத்மா இருக்கும், அதனால ஸ்டார்ட் ஆகல. அதுவும் வந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடும். பிறகு அனைத்து ஆத்மாக்களும் திரும்பி போக வேண்டி இருக்கும். பாவ ஆத்மாக்கள் மற்றும் புண்ணிய ஆத்மாக்கள் ஒன்று சேர்ந்து செல்வார்கள். பிறகு புண்ணிய ஆத்மாக்கள் கீழே இறங்குவார்கள் இல்லையா? பாவ ஆத்மா எல்லாமே போறது ஒரே டைம் தான் போகுது இல்லையா? ஆனா வரும்போது ஒரே மாதிரி வரமாட்டோம். புண்ணிய ஆத்மாக்கள் தான் முதல்ல இறங்குவோம். சங்கம யுகத்துல முழுமையாக மாற்றங்கள் நடந்துடும். அந்த மாற்றம் நடக்கிற யுகத்துக்கு பேர் தான் சங்கம யுகம் இல்லையா? கலியுகம் சத்தியுகமாக நடக்கிற மாற்றம். எனவே குழந்தைங்க முழு நாடகத்தையும் புத்தியில வைக்கணும். தந்தை கிட்ட இந்த முழு ஞானம் இருக்குது இல்லையா? நான் வந்து சிருஷ்டி சக்கரத்துடைய முதல் இடை கடை பற்றிய முழு ரகசியத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பக்தி மார்க்கத்திலேயா நான் இந்த ஞானத்தை சொல்றேன்? பக்தி மார்க்கத்துல இந்த ஞானம் யாருக்காவது தெரியுமா? கிடையாது. நீங்க தான் நாராயணனா இருந்தீங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சா போய் நாராயணன் கோயில போய் உட்காருவாங்களா? தெரியாது. யாருக்குமே கிடையாது இந்த ஞானம். அப்ப பக்தி மார்க்கத்தில் இந்த ஞானத்தை கூறுகிறேன்னா என்ன? பக்தர்கள் நினைவு செய்யும் பொழுது அவங்களுக்கு சாட்சாத்காரம் தான் செய்ய வைக்கிறோம். வந்து ஞானத்தெல்லாம் ஒண்ணும் போதிக்கிறதுக்கு காட்சி கிடைக்கும். அவர் அப்பவே நான் ஞானி ஆயிட்டேன்றாங்க. காட்சி பார்த்தோன்னே அவர் ஞானி ஆயிட்டாராம். அப்படித்தான் நம்ம இது வரைக்கும் காட்சி பார்த்தவங்கள தான் ஞானிகள்னு சொல்லின்னு இருக்கிறோம். ஆனா அவர் எந்த ஞானத்தை திரும்ப சொல்லுவாரு? அந்த காட்சி பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஊந்து படிச்சிருப்பாரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஊரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, எல்லாத்தையும் படிச்சதை வச்சு சொல்லின்னு இருப்பாரு. இப்ப பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் பொழுது என்னுடைய பாகமும் ஆரம்பமாகுது. அவர் அது வரைக்கும் நடிக்க வர்றதே இல்லை. ஜாலியா மேல தூங்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் யாரா அது நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு காட்சியை மட்டும் காட்டிட்டு இருக்கிறாரு. சத்தியுக திரேதா யுகத்துல தான் நான் வானப்பிரஸ்த நிலையில இருக்கிறேன். அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். நாம தான்ப்பா ரெஸ்ட் கொடுக்குறோம் அவருக்கு இல்லையா? ஏன்னா அவருக்கு குழந்தைங்க துடிச்சா அவர் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சுகமா இருக்கும்போது தான் அப்ப நம்ம அவருக்கு நல்ல பிள்ளையாக்கி, அப்பா நீங்க நிம்மதியா தூங்குங்க பாபா, நாங்க உங்க இந்த உலகத்தை பக்காவா வச்சுக்கிறோம் அப்படின்னு ரெஸ்ட் கொடுத்து அனுப்புறோம். இப்ப குழந்தைகளை சுகத்தில் அனுப்பிவிட்டேன், இனி மீதி என்ன இருக்குது, நான் வானப்பிரஸ்தம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு போவாராம். சொல்றாங்களா? நான் குழந்தையெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், இனிமேட்டு என்ன எனக்கு இருக்க சிவனேன்னு நான் சிவனை தேடி போறேன். அந்த மாதிரி சிவனே போயிடுறாரு இல்லையா? அப்ப இந்த வானப்பிரஸ்தம் எடுக்கிற பழக்கம் வந்து பாரதத்துல தான் இருக்குது.
வெளிநாட்டுக்காரங்களாம் அப்படி கிடையாது, கடைசி வரையும் பணம் பணம்னு தான் போயின்னு இருப்பாங்க. இங்கே தான் ஒரு டைமுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க, காட்டுக்கு போயிடுறாங்க இறைவனை தேடி. நான் வானப்பிரஸ்த நிலையில் அமர்ந்து விடுகிறேன் என்று எல்லையில்லாத தந்தை கூறுகிறார். இப்ப இந்த பழக்கம்லாம் எங்க இருந்து வருது? பாபா கிட்ட இருந்து நாம கத்துக்கிற பழக்கம் இல்லையா? இப்ப எல்லையில்லாத தந்தை தான் குருவின் ரூபத்தில் வானப்பிரஸ்தத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போறாரு. மனிதர்கள் பகவானை சந்திக்கிறதுக்காகத்தான் குருக்களின் சகவாசம் வச்சுக்கிறாங்க. இந்த குருவை பிடிச்சா இறைவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சாஸ்திரம் படிப்பாங்க, தீர்த்தங்களுக்கு புண்ணிய தீர்த்த ஸ்தலத்துக்கு போவாங்க, கங்கையில போய் குளிப்பாங்க. அதனால என்ன கிடைக்கும்? கிடைக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இதெல்லாம் பண்ணுவீங்க, ஆனா எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இப்ப உங்களுக்கு எல்லை இல்லாத தந்தை கிடைச்சிருக்கிறார். துக்கத்திலிருந்து விடுவித்து ராவண ராஜ்யத்திலிருந்து உங்களை வெளியேற்றி ராமராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. எல்லை இல்லாத தந்தை ஒரே ஒரு முறை தான் வராரு. ஆனா 2500 வருஷம் ராவணன் ஜெயில மாட்டினீங்க பாருங்க, அந்த துக்கத்துல இருந்து உங்களை விடுவிக்கிறார். அதனாலதான் அவரை லிபரேட்டர், விடுவிப்பவர், கிறிஸ்தவர்கள் மீட்பரேன்னு வாங்க. இப்ப மீட்பர் எதுல இருந்து மீட்கிறாரு அது அவங்களுக்கு தெரியாது. அப்ப துக்கத்துல இருந்து மீட்கிறாருன்னா துக்கத்தை கொடுக்கக்கூடிய விகாரத்துல இருந்து மீட்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா? சத்தியுகத்துல இருக்கிறதே ராமராஜ்யம், மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. இதுவும் யாருக்கும் தெரியாது. ஆத்மாவாகி உங்களுடைய சுய தர்மமே என்னது? சாந்தி. இப்ப சாந்தியிலே இருங்கன்னு தான் நேற்று ஃபுல்லா சொன்னார். அதுக்கு தான் ஞாபகப்படுத்தார், நான் ஆத்மா. ஓம் சாந்தினால என்ன அர்த்தம்? அமைதியா இருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன், அமைதியை நான் பரப்பிக்கிட்டே இருக்கிறேன், நான் நடமாடும் அமைதியின் சுரங்கம் அப்படி நினைச்சிட்டே போங்க. டார்ச் லைட் போராடலாம் ஒளிவு கொடுக்குறவன், நான் போராடலாம் அமைதியை என்னை சுத்தி பரவிட்டே இருக்குது. இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய பாகத்தை ஏற்று நடிக்க வரும்பொழுதுதான் அசாந்தமாக ஆகிடுறீங்க. அப்ப என்ன சொல்றாரு? இங்க நடிங்க, ஆனா உங்க புத்தி இங்க இருக்க வேண்டாம், அங்க இருக்கிறதாவே நினைங்க. இப்ப சாந்தியில இருந்துகிட்டே இங்க இயக்குங்க. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லா அசாந்தி ஆயிடுச்சு. இப்ப சாந்தினா என்னன்னு நீங்க காட்டு இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, பிறகு சாந்தி அசாந்தி அடையும் போதுதான் சாந்தி நினைவுக்கு வருது. அமைதியா எங்கேயோ இருந்தேனே, அது எனக்கு வேணுமே, ஏதோ இருந்ததுனால தான் அந்த ஞாபகம் வருது. அசாந்தி வரும்போது தான் இல்லையா? துக்கம் வரும்போது அப்பா அம்மா ஞாபகம் வர மாதிரி அசாந்தி அடைவு. இப்போ ஒரு பொண்ணு நல்லா அப்படி செல்லமா வாழல, அந்த குழந்தை மாமியார் வீட்டு போய் கொடுமை அனுபவிச்சா அப்பா அம்மா வீடு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தை, நான் எப்படி தெரியுமா வளர்ந்தேன், என்னை அப்படி வச்சிருந்தாங்க, கண்ணில் தண்ணி வர விட மாட்டாங்க, இங்க எப்படி பண்றாங்கன்னா அந்த மாதிரி. அசாந்தி வரும்போது தான் அந்த சாந்தி எங்க கிடைச்சது? வீட்டுல கிடைச்சது. அது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. உண்மையில சாந்தி தாமத்துல வசிக்கிறவங்க தான் நீங்க. இப்ப எனக்கு அமைதி வேணும்னு சொல்றாங்க, மனசுக்கு அமைதி வேணும்னு சொல்றாங்க. ஆத்மா மனம் புத்தி சகிதமாக உள்ளது என்று புரிய வைக்கப்படுது. ஆத்மா இருக்கிறதே அமைதியின் சொரூபமாத்தான் இல்லையா? ஆத்மாலதான் மனசு புத்தி இருக்குது. ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதி தான். அப்புறம் மனசுக்கு அமைதி வேணும், மனசு அமைதியாதான், அமைதி சொரூபம் தான் அதுவே. பிறகு இங்க கர்மத்தில் வராங்க, கர்மக்ஷேத்திரம் இந்த பூமி சொல்றாங்க, காரியம் நடக்கிற இடம். இங்க அமைதி எப்படி கிடைக்கும்? என்ன பண்ணாலும் அமைதி கிடைக்கும். அதுக்கு தான் பாபா சார் கை கால் காரியம் செய்யட்டும், ஆனா அமைதியான அந்த உலகத்திலே புத்தி இருக்கட்டும். அப்ப காரியம் செய்யறது இங்க பதிவு பண்ண விடாதீங்கன்றது. அதுலயே இருங்க, அது அமைதியிலே இருங்க, பாபா நினைவிலே இருங்க. ஏன்னா இது பேரு என்ன தெரியுமா? அசாந்தி தாமமா. துக்கதாமம்னு வரல, அசாந்தி தாமம். இங்க எங்க போய் தேடுறீங்க அமைதியா? கிடைச்சிடுமா? சினிமா தியேட்டருக்கு போனா கிடைச்சிடுமா? கோயிலுக்கு போனா கிடைச்சிடுமா? இப்ப ஏன்னா கோயிலுக்கு போறவங்க எல்லாம் புலம்புறது போறாங்கன்னா அந்த வைப்ரேஷன் மட்டும் எப்படி இருக்கும் இல்லையா? சத்தியுகத்துல சுகம் சாந்தி ரெண்டுமே இருக்கும். தூய்மையும் இருக்கும், பணமும் இருக்கும், எல்லா விதமான செல்வமும் அங்க இருக்கும், சுகமும் இருக்கும். சத்தியுகத்துல தான் இருக்கும். ஆனா சத்தியுகத்துல காரியம் செய்வாங்க. சோ சத்தியுகத்துல அமைதியா இருந்துகிட்டே காரியம் செய்யறத தான் இப்ப கத்து கொடுக்குறாரு. அங்க இருந்துட்டே காரியம் செய்யுங்க அப்படின்ட்டு. உங்ககிட்ட எவ்வளவு சுகம் சாந்தி பணம் செல்வம் எல்லாமே இருந்துச்சு. இப்ப நீங்க இத மத்தவங்களுக்கும் புரிய வைங்க.
யாரு இதுக்கு முந்தைய கல்பத்துல இந்த ஆஸ்தியை எடுத்திருந்தாங்களோ அவங்க தான் நல்ல முறையில இதை புரிஞ்சிக்க முயற்சி செய்வாங்க. தாமதமா வந்திருந்தாங்கன்னா கூட நம்மளதான் சொல்றாரு, நம்ம எல்லாம் லேட்டா தானே பாப்பா ஞானம் கிடைச்சிருக்க, அவங்க கூட பழையவர்களை விட சட்டுன்னு முன்னாடி போயிடுவாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், அதை புரிஞ்சுக்க அந்த சக்தி இருக்கும்போது. போன கல்பத்துல அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து பெருசானவங்களும் இருக்கிறாங்க, ஆரம்பத்துல வந்து விட்டு போனவங்களும் இருக்கிறாங்க, கடைசியில வந்து மந்தமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, கடைசியில வந்து பழையவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப நாம எதுன்னு நம்மள நினைச்சுக்கணும், டக்குன்னு ஓடுறோம் அந்த அதுதான் நான் அது என்னதான் சொல்றேன்னு அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும். தாமதமாக வர்றவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, முன்னாடி வந்தவங்களோட நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஏன்னா நிறைய தாதி கிளாஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஞானமே கிடையாதுன்னு வாங்க, அப்படியே சொல்லுவாங்க, இப்போ கிளாஸ்லயும் சொல்லுவாங்க. அப்போ எப்படி அவங்க தாரணை பண்ணாங்கன்னா, பிரம்ம பாபா பார்த்து பிரம்ம பாபா எப்படி பண்றாரு, மம்மா எப்படி பண்றாரு, அதை பார்த்தே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ நாளுக்கு நாள் இன்னும் ஈஸி ஆகிட்டே போகுது. இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கடைசியாக வந்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இனி தமோ பிரதான நிலையிலேருந்து சதோ பிரதானமாக ஆகிறதுக்கான உழைப்பும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ நாம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னது? உழைப்பு. அந்த நினைவு கட்டாகாமல் இருக்கிறதுக்கான உழைப்பை தான் நீங்கள் பண்ணணும். அதுக்காக தீவிர முயற்சி செய்ய முற்படுவாங்க. இப்போ பயங்கர சேவையா இருந்தாலும் சரி, முயற்சி, நினைவு, சுய முயற்சி எல்லாமே செம வேகமா. அதான் பாப்பா சொல்ற, கடைசியில் வரவங்க செம பதவி அடைய முடியும், ஆனா வேகமா அவங்க படிக்கணும், வேகமா முன்னேறி போகணும் இல்லையா? ஏன்னா காலம் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். கூடுமான வரை முயற்சியில நாம ஈடுபட்டுடுவோம். மரணம் எப்போ வேணாலும் வரும், பாபா சொல்ல மாட்டார் டேட்டு, அதுக்கு முன்னாடியே நம்ம முயற்சி செஞ்சுடுவோம் அப்படின்னு அவங்க தங்களுடைய சார்ட் வச்சிருப்பாங்க. இவ்வளோ நேரம் நான் நினைவு செஞ்சேன் சார்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சீங்க இன்னைக்கு? பாபா இப்பதான் புகழுறாரு இல்லையா? சரி, எவ்வளவு நேரம் நினைவு பண்ணிருப்பீங்க? 1 மணி நேரத்துக்கு ஒரு டிப் அலாரம் அடிக்கும், அந்த செகண்ட் அப்படியே நின்னுடுவோம். அது கர்மா தீத் பயிற்சி. கர்ம யோக பயிற்சி வந்து நினைவுல இருந்துகிட்டே காரியம் செய்யுது. அது டிராபிக் கண்ட்ரோல் மாதிரி அப்படியே நின்னுடும் அந்த நேரம், அப்படியே நின்னு. அதுவும் பண்ணணும் தான், இதுவும் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கணும். ஸோ சார்ட் வச்சிருப்பாங்க. படிப்பு சுலபம், ரொம்ப ஈஸி தான். மற்றது எல்லாமே நினைவுடைய விஷயம்தான். அதிகாலையில எழுந்து ராமரை நினைவு செய்வாய் என் மனமே அப்படின்னு பக்தியில கூட பாடுறாங்க. நாமளாம் அமிர்த வேலையில இருந்துச்சு, அது மாதிரி ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? ஹே எனது மனமே ராமரை நினைவு செய்யன்னு ஆத்மா சொல்லுது. பக்தி மார்க்கத்துல ராமர் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த திரேதாயுகத்தை ராமரை போய் கும்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ரகுபதி ராகவ ராஜாராம்னு சொல்லிடுறாங்க. எவ்வளவு குழப்பம் செஞ்சிட்டாங்க. அனைவரின் பகவானான அந்த ராமர் யாருன்னு மனிதர்கள் புரியாமலே இருந்துச்சு. மனிதர்களுக்கு அவர் எல்லோருக்கும் பகவான். அவர் ஒன்றும் திரேதாயுக ராமர் ஒன்றும் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? நேரத்தையும் பணத்தையும் வீணடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாரு? பக்தியில இல்லையா? இப்ப கூட தசராவுக்கு வந்து அவ்வளவு பெரிய ராவணனுடைய உருவமை வச்சு எரிக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் உலக ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தேன், பிறகு அதை எங்கே இழந்தீர்கள்? 5000 வருஷத்துக்கு முன்னதாக உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுத்திருந்தேன், எப்படி அதை இழந்தீங்க? நாம எப்படி கீழே விழுந்துகிட்டே வந்திருக்கிறோம் அப்படின்னு இப்பதான் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. எப்படி விழ ஆரம்பிச்சோம் தெரியுமா? எப்படி? சரி, விகாரத்துல விழுந்தோம். ஓகே, சத்யுகத்துல இருந்து திரேதாயுகத்துக்கே குறையுது இல்ல? அப்பயே கொஞ்சம் சரிதான் செய்யுது. அது எப்படி வருது? அது வந்து 2 கலைகள் குறையுது. ஏன் குறையுது? அதுவுமே விழறதுதான். என்ன ஸ்லோவா விழணும். ஆத்மா வந்து சக்தி இழந்துகிட்டே இருக்கு. ஏன் இழக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டு. பாபா நினைவு இருக்கும்போது மட்டும்தான் சக்தி இருக்கும் ஆத்மாவுக்கு. இப்ப சேர்த்து வச்சுக்கிறோம், அங்க செலவாயிட்டே வருது. அங்க ராவணன் வரல, வந்துருந்தா அங்க சீக்கிரமா விழுந்திருக்கும். ராவணன் வரல, அதனால பொறுமையா வருது. ராவணன் வந்தோடனே என்ன ஆகுது? அப்ப விகாரம் வரும் பொழுது அந்த விகாரத்துல விழக்கூடிய அளவுக்கு ஆத்மா சக்தி இழந்துருது.
அப்பதான் அவங்க அழகா தெரியுறாங்க, பற்று வருது, எல்லாமே வருது. அதுதான் இந்த கலியுகத்திலே பிரதர் அப்ப பாட்டி எல்லாம் இருந்தப்ப இந்த அளவுக்கு ஒரு இதுன்னு சொல்ல விகாரம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா 3வது 4வது படிக்கிறோம், லவ் லெட்டர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சர்வசாதாரணமா ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டு போலாம். இப்பெல்லாம் யாருமே யாரையும் நம்பி விட முடியாது இல்லையா? நான் என் வயசுக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு நல்ல மனிதர் தான் ஓரளவுக்கு இருந்தாங்க. கரெக்ட். இப்ப யாரையுமே நம்ப முடியாத ஒரு உலகம் ஆயிடுச்சு, சொந்தக்காரங்களே நம்ப முடியாத உலகம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, எப்படி கீழே விழுந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி விழுந்தோம்? ஆத்மாவுடைய சக்தி இல்லாததுனால. இப்ப பாபா சொல்றாரு, இப்ப மீண்டும் நீங்க ஏறணும். இறங்குறதுக்கு தான் 5000 வருஷம். ஏறது எப்ப? ஒரு வினாடி, ஒரு நொடியில. இறங்கும் கலை 5000 வருடங்களில், ஏறும் கலை ஒரு நொடியில். பிரம்மாவே அப்ப ஒரு வினாடியில ஏற டைம்ல இறங்கினா நம்ம முட்டாள் தானே? அதான் பாபா 3 நாளா சொல்லிட்டு இருக்காரு கண்டினியூஸா. இப்ப விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. எவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸை பாபா புரிய வைக்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். இப்ப டாக்கி வேர்ல்ட், அதாவது இந்த பேசுற உலகத்துல இருந்து மூவி வேர்ல்டுக்கு போயிடுங்க. அதாவது அசைவுகளின் உலகம். அப்ப மூவின்ற வார்த்தைய அசைவுக்கு தான் மூவின்னு இருந்தது. மூவிங்னா அசைவு இல்லையா? இப்ப சினிமா தியேட்டர், இப்ப பேசுற படத்துக்கு தான் டாக்கி அப்படின்றது. அப்ப முதல்ல சினிமா டாக்கிஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த பேசுற உலகத்துல இருந்து அசைற உலகத்துக்கும், அசைற உலகத்துல இருந்து சைலன்ஸ் உலகத்துக்கும் போங்க. இங்க வரவே வேண்டாம். இப்படி போகணும், இப்படி இறங்கிட்டு போக கூடாது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு பாருங்க, அந்த போற டைம் வந்துச்சுன்றதுனால தான் அமைதி பயிற்சி பண்ணுங்கன்றாரு. காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு இல்லையா? இப்ப ஏன் அது அமைதியா இருக்க சொல்றாரு? ஞானத்துக்கும் யோகத்துக்கும் தவிர வேற எதுக்கும் டைமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப எனவே ரொம்ப கம்மியா பேசணும். அப்ப நம்ம புரிய வைக்கும் போது கூட வளவலன்னு புரிய வைக்கூடாது. அழகா படத்தை வச்சிருங்க. இங்க இருந்து வந்தோம், ஃபுல் பாபா நினைவு மட்டும் கட் ஆகாம அதுல மட்டும் கவனம் கொடுங்க. பேசல கூட கவனம் கொடுக்கணும். ஏன்னா 4 தடவை சொன்னா உங்களுக்கு வந்துடும். அப்ப அங்கிருந்து வந்திருக்கிறோம், தேவதையா இருந்தோம், ஆத்ம உணர்வுல இருந்தோம், தேக உணர்வு வந்தோம், மீண்டும் ஆத்ம உணர்வு வர்றதுக்கு பரமாத்மா நினைவு செய்வோம். ஆத்மா முடிஞ்சு போச்சு. அப்ப அது அவ்வளவுதான். ஓம் சாந்தி. நீங்க விரிவா அப்புறம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். இப்ப பாபா சொல்ல, அதனால மெதுவா பேசணும், கம்மியா பேசணும், அதே நேரத்துல கம்பீரமா பேசணும். இது எப்படி? கம்பீரம்னா சத்தம் போடுற கம்பீரம் இல்லை, அந்த ராஜத்தன்மை இல்லையா? அப்படி பேசணும். ஞானம் புரிஞ்ச பிறகு தீவிர முயற்சி செஞ்சு சதோ பிரதானம் ஆகணும். நினைவின் சாட்டு வைக்கணும். எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கிறாங்க அதை பார்க்காதீங்க. அவங்கள விட உங்களுக்கு ஞானம் கிடைச்சிச்சு இல்ல, சதோ பிரதானம் ஆகுங்க. நினைவு பண்றதுக்கு சாட்டு வைங்க. வரதானம். அமிர்த வேலையின் உதவி அல்லது ஸ்ரீமத்தின் பாலனை மூலமாக ஸ்மிருதி, அதாவது நினைவை சமர்த்தாக்குங்க. அதாவது சக்திசாலியாக ஆக்கி கொண்டு விடக்கூடிய ஸ்மிருதி சொரூபமாகுங்கள், நினைவு சொரூபமாகுங்கள். அமிர்த வேலையின் உதவி மூலமாக அல்லது ஸ்ரீமத்தின் பாலனை மூலமாக நினைவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நினைவு சொரூபம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய நினைவை, பாபா நினைவை சக்திசாலியா ஆக்கணும் அல்லது இயல்பாகவே நினைவு சொரூபமா ஆகிடணும் அப்படின்னா அமிர்த வேலையின் நேரத்தின் மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைம்ல ஒன்றை பவர்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா அது நாள் ஃபுல்லா நடக்கும்ன்ற இல்லையா? அப்ப அந்த டைமுடைய மதிப்பை புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஸ்ரீமத் இருக்குதோ அதற்கேற்பவே காலத்தை கண்டறிந்து காலத்திற்கு ஏற்ப நடந்தீங்கன்னா சுலபமாகவே சர்வ பிராப்திகளை அடைய முடியும். இப்போ ஸ்ரீமத்துமே அமிர்த வேலையிலே எழுந்திரிச்சு யோகா பண்ணணும் அது இருக்குது இல்லையா? ஸோ அந்தந்த டைமுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற அந்த காலத்தை கண்டறிந்து ரொம்ப ஈஸியா பண்ணா அங்க, இல்லாட்டினா நீங்க கஷ்டப்பட்டு நினைவு செய்யற மாதிரி இருக்கும். அங்க நீங்க பண்ணிட்டீங்கன்னா மாயா கிட்ட வராதுன்றது இல்லை, அவ்வளவு சீக்கிரம் வராது.
வரும். பட் அவ்வளோ சீக்கிரம் நீங்க விழ மாட்டீங்க. ஆனா வரும், அமிர்த வேலை பண்ணாதான் வரும். பட் ஆனா நீங்க கொஞ்சம் அந்த சுயநிலையில இருந்து இறங்க மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம். இப்ப பாப்பா சொல்றாரு, ஸோ காலத்தை கண்டறிஞ்சு காலத்துக்கு ஏற்ப நீங்க நடந்தீங்கன்னா ஈஸியா எல்லா பிராப்திகளும் அடைய முடியும்ன்றது அமிர்த வேலையோட மகத்துவத்தை சொல்றாரு. அடுத்தது அது மட்டும் இல்லை, அந்த அமிர்த வேலை ஒன்று, இன்னொன்று சங்கமேகமே அமிர்த வேலை தான் இல்லையா ஃபுல்லாகவே. ஸோ ஒரு வினாடியும் இழந்துடக்கூடாது, சக்திசாலி ஆக்க வேண்டிய டைம் இப்போ. மேலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுலேருந்து விடுபட்டுடுவீங்க. அமிர்த வேலையின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதன் மூலமாக ஒவ்வொரு செயலும் மகத்துவத்திற்கு ஏற்பவே இருக்கும். அந்த சமயம் விசேஷமாக சைலன்ஸ் இருக்கும். இப்போ யோகா பண்ணால் அங்கே மணி அடிக்கிற சத்தம் கேட்குது, வண்டி சத்தம் கேட்குது, இவ்வளோ. ஆனால் அங்கே ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும் அமிர்த வேலை. என்ன சத்தம்? உங்கள் மனசோடைய சத்தம் தான் கேட்கும். அதை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா போதும். அப்போ இந்த சத்தமே இல்லாத இடத்துல சின்ன சவுண்டும் பயங்கரமாக கேட்கும் தெரியுமா? அதான் அமிர்த வேலையில் நடக்கிறது. இவ்வளோ சவுண்ட் இருக்குனால இப்போ மனசில் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. அங்கே எல்லாம் அமைதியாக இருக்கும்போது உள்ளே குதிக்கிறது அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த டைமில் வேஸ்ட் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சமசக்தி. அதுதான் முடியாத கஷ்டப்படுறாங்க எல்லாரும். அப்போ அந்த டைமுடைய மகத்துவத்தை, அமிர்த வேலையுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு நீங்கள் ஒவ்வொரு செயலும் செஞ்சீங்கன்னா அந்த மகத்துவத்துக்கு ஏற்ப இருக்கும். அந்த சமயம் அப்படி ஒரு அமைதி இருக்கும். எனவே சுலபமான நினைவை சக்திசாலியாக உங்களால் ஆக்கிக்க முடியும். சத்தம் நிறைஞ்ச இடத்துல பண்ணுறத விட அமைதியான நேரத்தில் உங்களால் முடியும், சக்திசாலியாக ஆக்க முடியும். அப்படியே ஆக்குங்கன்னு சொல்கிறார். ஸ்லோகன். சரி, அப்போ பாருங்க, சக்திசாலியாக ஆக்கணும் அப்படின்னா அந்த டைமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது அந்த டைமில் தான், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுற முயற்சியின் பலன் அந்த 1 மணி நேரத்தில் உங்களால் அடைய முடியுன்றது. அப்போ அடைஞ்சிட்டு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணால் அது சமசக்தி இல்லையா? ஸோ அந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு காரியத்தை செய்யுங்க. முதல்ல அங்கே ஆரம்பிச்சுட்டு பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நினைவை சக்திசாலி ஆக்குறது ரொம்ப ஈஸின்றார். ஸ்லோகன். நினைவு மற்றும் சுயநலமில்லாத சேவை மூலமாக மாயையை வென்றவராக ஆகிறவங்க தான் சதா வெற்றி அடைவார்கள். பாபாவுடைய நினைவு கட்டாகாம இருக்கணும், சேவையில சுயநலம் இருக்கணும், என் பேர் வெளியாகணும், அது முக்கியம் கிடையாது. பாபாவுடைய நினைவு எல்லார்கிட்டையும், சரி பாபாவுடைய செய்தி எல்லார்கிட்டையும் போச்சா, அப்படி விழுந்து விழுந்து சேவை செய்யணும். என் பேர் வருது, இவங்க பேர் வருது, அதுவும் பாபா சொல்லியிருக்காரு, ஒரு 5 பேர் சேர்ந்து சேவை செஞ்சீங்கன்னா மீதி இருக்கிற 4 பேரை முன்னுக்கு வச்சுட்டு நீங்க ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க தான் புத்திசாலின்றார். ஏன்னா இப்ப அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, பாபா மேல திசை திருப்பி விட்டுட்டீங்கன்னா இப்ப நீங்க செய்யறதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு. இந்த பலனையும் திருப்பி மத்தவங்க கிட்டே கொடுத்துறீங்க, பாபாட்டே கொடுத்தீங்கன்னா இது வட்டி போட்டு உங்களுக்கு கிடைக்குமா சத்தியுகத்துல? ஏன்னா சத்தியுகத்துக்கு தானே பண்றோம், இப்போ நம்ம புகழணும் நான் பண்றோம் இல்லையா? அப்படி சுயநலமற்ற சேவையும் நினைவும் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக மாயா வென்றுடுங்க. சுயநலம்னு வரும்போதுதான் ஈகோ வரும். அப்ப மாயா கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம்ல இல்லையா? என் பேர் வரணும்னு நினைச்சாலே உங்களுக்கு அந்த ஐயோ மற்றவங்களுக்கு பேர் போயிடுமோ நீங்க நினைக்கிறீங்கனாலே மாயால விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எங்க மாயா வெல்றீங்க? இப்போ சுயநலமற்ற சேவையும் நினைவும் இருந்துச்சுன்னா மாயை வென்று, அப்படி அந்த நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை மூலமாக மாயாவை யார் வெல்றாங்களோ அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி அடைவார்கள். ஒன்று மாயாவே வென்றுடுவாங்க, ஈஸியா வெற்றியும் கிடைச்சிடும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க ஒரு சேவை செஞ்சு வெற்றி கிடைக்கலன்னா புரிஞ்சுக்கோங்க அங்க சுயநலம் இருக்கு. அதை எரிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் செய்யல, பாபா செஞ்சு நீங்க மட்டும் போயிடுங்க. பாபா சொல்றாரு, முரளி எடுக்கிறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா திடீர்னு பாபா வேற இடத்துக்கு போக சொல்றாருன்னா கண்ணை மூடிட்டு போயிடுங்க. ஐயோ அவங்கள யாரு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க படிக்க மாட்டாங்கன்றாரு. பாபா படிக்க வச்சோன்னு நீங்க மட்டும் போனீங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அப்படித்தானே ஆச்சு இல்லையா? ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னாரு இன்னைக்கு? சுயநலமற்ற சேவை செய்ய சொல்லி, சுயநலமற்ற சேவை மற்றும் அமைதி சொர்க்கத்துல இருங்க, தந்தையோட இருங்க. நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் புத்தி தந்தையோட இருந்தீங்கன்னா எந்த சத்தமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஏன்னா நீங்க வசிக்கிற இடமே சாந்தி தாமம் தான். அசாந்தி தாமத்துல எங்க போய் அமைதியை தேடுறீங்க? ஏழை பெரிய விஷயம். ஒரு செகண்ட்ல நீங்க மேல ஏறிடுங்க, இறங்குறதுக்கு உங்களுக்கு 5000 வருஷம் ஆகுது.
ஆனா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது மாதாஜி. பாபா சொல்றாரு இல்லையா, அசாந்தி உலகத்துல நீங்க எங்க போய் தேடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா என் பையன் சொல்றது கேட்டாதான், என் கணவன் நான் சொல்றது கேட்டாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னா அது கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காது. உங்களுக்கு நிம்மதி அங்க இருக்குது டன்னு கணக்குல, அதை விட்டுட்டு இங்க ஏன் தேடிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சுய தர்மமே அமைதி. அதை விட்டுட்டு போகக்குள்ள வரக்குள்ள இந்த அமைதி சுரூபத்திலேயே நீங்க போனீங்கன்னா இந்த உலகத்துக்கும் நன்மை செஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி இருக்கும். கரெக்ட் இல்லையா? அப்புறம் ஞானத்தை சொன்னார். ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வச்சீங்கன்னா தான் நன்மை செய்ய முடியும். படிப்புல கவனம் கொடுக்கணும். கொடுங்க. எல்லாத்தோடைய ஆதாரமும் படிப்புல இதுலதான் இருக்கு. இந்த சங்கமுகமே அமிர்த. அப்புறம் படத்தை உருவாக்குங்க சொல்றாரு இல்லையா, தெளிவான படத்தை உருவாக்குங்க. என்ன சொன்னீங்க? சங்கமயுகம் சங்கமுகமே அமிர்த வேலைன்னு சொல்லி. அமிர்த வேலையில அமிர்த வேலை மகத்துவத்தை தெரிஞ்சு ஒழுங்கா அந்த டைம் எழுந்திரிச்சு முயற்சி பண்ணுங்கன்றாரு. இனிமையா பாபாட்ட பேசுங்கன்றாரு, அங்க புலம்பாதீங்கன்றாரு இல்லையா? மனசு அமைதிப்பட அமிர்த வேலையில உங்க மனசு அமைதியா இருக்கான்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை அடிங்க. தேக அபிமானத்தை ஒழிங்க. கரெக்ட். கண்டினியூஸா அது வருது. ஸ்லோகன் என்ன சொன்னாரு? சுயநலமற்ற சேவையும் நினைவும் இருந்துச்சுன்னா மாயா வென்றுடுவீங்க, சதா வெற்றி அடைவீங்க. ஓம் சாந்தி.